கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் கெமிக்கல் பெஸ்டிசைடும் உபயோகப்படுத்தாம நம்மளோட ஓன் ப்ராடக்ட் பஞ்சகவியம் அமுத கரிசல் அது மாதிரியான ப்ராடக்ட் கொஞ்சம் பயோ ப்ராடக்ட் வெர்டிசீலியம் சூடோமோனஸ் விரிடிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அதுகளையும் நம்ம தேவைக்கு எடுத்துட்டு இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலாக ஆர்கானிக்கான ப்ராடக்டை வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்கானிக் ஃபார்மிங். சரியா? இப்போ நம்ம ஏன் விவசாயம் முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் நிறைய இருக்குது. டாக்டர் இருக்கிறாங்க, வக்கீல் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு. சரியா? நீங்க எல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போவீங்கல்ல. ஆனா எல்லாத்த விட விவசாயம் ஏன் முக்கியம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு போடுறது விவசாயம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல விவசாயம் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். சரியா? இப்போ நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவோட பாப்புலேஷன் ஜனத்தொகை 150 கோடிக்கு மேல, 150ல இருந்து 160 கோடி. சரியா? உலகத்துல நம்ம தான் ஜனத்தொகையில அதிகமா இருக்கோம். நம்பர் 1 சைனாவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன நம்ம முந்திட்டோம். 2002 125 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க, 1900 அந்த வருஷங்கள் மழை பெய்யும், தானியம் வரும், அறுவடை பண்ணுவாங்க, எடுத்து வச்சுக்குவாங்க. இவ்வளவுதான் விவசாயம். சரிங்களா? அடுத்த வருஷம் மறுபடியும் ஆடி மாசத்து வரைக்கும் ரெஸ்ட், பூமிக்கும் ரெஸ்ட், மனுஷனுக்கும் ரெஸ்ட். மனுஷனும் நல்லா இருந்தா பூமியும் நல்லா இருந்துச்சு. சரிங்களா? இது எப்போ 1900. அதுக்கப்புறம் இதே அப்படியே கண்டினியூவா ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வருது. டீசல் முதல் வந்து கிணறு வெட்டுறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி பத்தாத காலத்துக்கு படிப்படியாக அதிகமாயிட்டு வருது. உணவு பற்றாக்குறையும் வருது. ஒரு பக்கம் உணவு பற்றாக்குறை வருது, ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருது. ரெண்டும் ஒரு இடத்துல மேட்ச் ஆகி பசுமை புரட்சின்னு ஒன்று சொல்றாங்க, கிரீன் ரெவல்யூஷன். சரியா? அது வெளிநாடுகளில் 1945 ஆரம்பிக்க போட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். பூச்சி வெரைட்டின்னு ஒண்ணுமே இருக்காது. ஏதாவது ரொம்ப அந்த பூச்சி வந்து எருக்கலை தெரியுமில்ல, நொச்சி தெரியுமில்ல, அதையெல்லாம் சாப்பிடாது. அந்த நெல்லை சாப்பிட்ற நெல்லுக்கு பூச்சி வெரைட்டினா என்னன்னா, நெல்லை சாப்பிட்ற பூச்சிக்கு அந்த நெல்லோட ஸ்மெல்லை தான் பிடிக்கும். நெல் ஒரு ஸ்மெல் வரும், ஒரு பயிரும் ஒரு ஸ்மெல் வரும். அந்த நெல் ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல நம்ம எருக்கை இலையோ புங்கன் இலையோ நொச்சி இலையோ ஊற வச்சு கொண்டு போய் அது மேலே நெல் பயிர் மேலே தெரிச்சிட்டிங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். அது நெல் பயிரா புங்கஞ்செடியா நொச்சி செடியாங்கிறது அது கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா 2 நாளைக்கு சாப்பிடும். அந்த வாசம் வந்து ஆர்கானிக்காக நேச்சுரலான வர பொருள் வருஷக்கணக்காக வாசம் இருக்காது, ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். அந்த வாசத்துக்கு அது கொஞ்சம் 2 நாளைக்கு. எப்பவுமே இந்த பூச்சிகள் வந்து ஸ்பீடாக வளரும். முட்டையிலிருந்து குஞ்சா மாறி, குஞ்சிலிருந்து தாய் பூச்சியா மாறிடும். மறுபடியும் ஒரு 15 நாள், 30ல இருந்து 45 நாள்ல அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். நாம 20 வருஷம் கழிச்சு அடுத்த ஜென்ரேஷன் 25 வருஷம் கழிச்சு வருது. அது 45ல இருந்து 50 நாள்ல அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும். அப்ப 2 நாள் அது சாப்பிடாம இருந்தாலே அது வீக்கா போயிடும். அது பூச்சி வந்து வீக் ஆயிடும். அதுக்கான எதிர்பூச்சி இயற்கையாவே விவசாய பூமியில இருக்கு. அது பிடிச்சி சாப்பிட்றோம், அப்படி கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் பூச்சி வேலை. இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு.